அன்பான வணக்கம். இந்த ஒரு புதிய ஆழ்ந்த அலசலுக்கு நேரான உங்களை நான் ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே பரிச்சயமான ஆனா ஆழமான ஒரு விஷயத்த பேச போறோம். அதாவது நாம அடிக்கடி கோயில்களுக்கு போறோம் இல்லையா? அங்க இருக்கிற இறைவனோட சிலைகளை ஏன் வழிபடுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான தத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அலச போறோம். நிச்சயமா இது பலருக்கும் சுவாரஸ்யமான ஒரு தேடலா இருக்கும். ஆமா, குறிப்பா இந்த 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோமே, அதோட புவியியல் அமைப்பு எப்படி உருவானது அப்படிங்கறத பத்திலாம் நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான தேடல ஆரம்பிக்கலாம். ரொம்ப சரியான ஒரு தொடக்கம் இது. இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்க முதல்ல நாராயணனுக்கு இருக்கிற 5 நிலைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த 5 நிலைகள் என்னன்னு? அதாவது பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அப்புறம் அர்ச்சை அப்படின்னு 5 நிலைகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இதை கவனிங்க. பரம் அப்படிங்கிறது வைகுண்டத்துல இருக்கிற நிலை. வியூகம் அப்படிங்கிறது பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற நிலை. இப்ப சொல்லுங்க, இந்த 2 இடங்களுக்கும் சாதாரண மனிதர்களான நம்மால போக முடியுமா? வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் புராணங்கள்ல மட்டும் படிக்கிற நம்ம கற்பனை கெட்டாத இடங்களாச்சே. அதுதான் உண்மை. சரி, 3வது நிலையான விபவம் என்பதையாவது நாம பார்க்க முடியுமான்னு கேட்டா, அதுதான் ராமகிருஷ்ண அவதாரங்கள். அதுவும் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது தானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த அவதாரங்களை நாம இப்போ நேர்ல பார்க்க முடியாது. அது முடிஞ்சு போன ஒரு சரித்திரம். 4வது நிலை அந்தர்யாமி. அதாவது நமது இருதயத்துக்குள்ளேயே இறைவன் உறைந்திருக்கும் நிலை. ஓ, உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலை. ஆனா அதை உணர்றதுக்கு நாரதர் இல்லனா வசிஷ்டர் மாதிரி மாபெரும் முனிவர்களைப் போல புலன்களை கட்டுப்படுத்துற அதீத தியானமோ யோக பயிற்சியும் தேவை. அப்படி என்றால் அன்றாட வாழ்வில ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களையோ என்னையோ போன்ற சாதாரண மனிதர்களோட நிலை என்ன? எனக்கு தியானம் செய்யவும் தெரியாது, வைகுண்டத்துக்கும் போக முடியாதுன்னா இறைவனை எப்படிதான் நெருங்கிறதுன்னு ஒரு ஏக்கம் வந்துடுமே. அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காகவே எடுக்கப்பட்ட 5வது நிலைதான் இந்த அர்ச்சாவதாரம். ஆன்மீகத்துல இப்பதான் அடியெடுத்து வைக்கிற தொடக்க நிலை பக்தர்களுக்காகவே இறைவன் மாபெரும் கருணையோடு தன்னை ஒரு விக்கிரகமா, ஒரு சிலையா சுருக்கிக்கிட்டு கோயில்கள்லயும் நம்ம வீட்டு பூஜை அறைகள்லயும் எழுந்தருளி இருக்கிறான். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இப்போ ஆன்மீகத்துல இப்பதான் வர்ற சாதாரண பாமரர்களுக்கு இந்த அர்ச்சாவதாரம் ஏன் அவ்வளவு முக்கியமானது? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இத விளக்கறதுக்கு நம்ம குறிப்புகள்ல மிக அற்புதமான ஒரு புராண ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. யாகம் செய்யற விப்ரர்களுக்கு அக்னில தான் இறைவன் தெரிவான். ஓ, யாககுண்டத்துல? ஆமா. அதே மாதிரி யோகிகளுக்கு அவங்களோட இருதயத்துல தான் இறைவன் தெரிவான். ஞானிகள் சமதர்ஷிகள்னு சொல்றவங்க உலகத்துல உள்ள தூணிலும் துரும்பிலும் என அனைத்திலும் இறைவனை காண்பார்கள். அப்போ சாதாரண மக்கள்? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த 3ம் செய்ய தெரியாத அப்ரபுத்தர்கள், அதாவது பாமரர்களுக்காகவே இறைவன் பிரதிமா என்று சொல்லப்படும் அர்ச்சாவதார விக்கிரகங்கள் மூலமாகவே தன்னை முழுமையா வெளிப்படுத்திக்கிறான். உங்கள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு வேறு வழியே இல்ல. நீங்களும் என்கிட்ட அன்பை பரிமாறிக்கணுங்கிறதுக்காகவே இறைவன் காட்டுற ஒரு மாபெரும் சலுகை தான் இது. கேட்கவே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் எங்கும் இருக்கிறார்னாலும் அவரை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல நாம நேர்ல பார்த்து உணர்ந்து நம்ம அன்பை வெளிப்படுத்த அவர் ஒரு கருவியா மாறுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப அழகா புரியுது. நிச்சயமா இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுகிறது. நம்ம குறிப்புகள்ல ஒரு அழகான உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. நேரான நீங்களே இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு 30-40 வயசான ஒரு அப்பா இருக்காரு. அவருக்கு நல்ல உடல் பலம் இருக்கு. 1 மணி நேரத்துல பல கிலோமீட்டர் ஓடுக சக்தி இருக்கு. சரி, அவர் தன்னோட 3 வயசு குழந்தையோட ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறாருன்னு வச்சுப்போம். அந்த அப்பா தன்னோட முழு பலத்தையும் காட்டி ஓடினா என்ன நடக்கும்? குழந்தை தோற்று போய் அழுதுடும் இல்லையா? அந்த விளையாட்டே அர்த்தம் இல்லாம போயிடும். சரியா சொன்னீங்க. அதனால அந்த அப்பா என்ன செய்வார்? தன்னோட அளப்பெரிய பலத்தை மறைச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ரொம்ப மெதுவா ஓடி வேணுனே தோற்று போவார். தான் தோற்று போறதுதான் தன் குழந்தைக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த அப்பாவுக்கு தெரியும். மிக அருமையான ஒரு உதாரணம். அந்த அப்பா தன்னோட பலத்தை குறைச்சிக்கிறதால அவர் பலவீனமானவர்னு அர்த்தமாகிடுமா? கிடையாது. தன் குழந்தை மேலுள்ள அன்பால அவர் தன்னை சுருக்கிக்கிறார். அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறதும் இதே மாதிரிதான் அப்படின்னு அந்த உதாரணம் சொல்லுது. அளப்பெரிய சக்தியும் ஞானமும் கொண்ட இறைவன் நம்மோட பழகிறதுக்காகவே தன்னை ஒரு சிறிய சிலையா, பேசாத ஒரு உருவமா சுருக்கிக்கிறான். நீங்க சொன்ன இந்த உதாரணம் அர்ச்சாவதாரத்தோட சௌலபியம், அதாவது எளிமைய ரொம்ப துல்லியமா விளக்குது. ஆனா இங்கு மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு விக்கிரகமா தன்னை சுருக்கிக்கிட்டாலும்
அவனது உண்மையான தெய்வீகத்தன்மை குறைந்து விடுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நேரான உங்களுக்கு வரலாம். ஆ, வைகுண்டத்துல சர்வ வல்லமையோடு இருக்கிற இறைவனுங்க, ஒரு சின்ன கல்லிலோ உலோகத்திலோ சில வடிவில் இருக்கிற இறைவனுங்க, இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கும் தானே? இல்லவே இல்ல. அதுதான் இங்க சூட்ச்மம். இத பூர்ணமத பூர்ணமிதம் அப்படிங்கிற ஒரு பழமையான வேத மந்திரம் ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. பூர்ணம் அப்படின்னா முழுமையின் அர்த்தம். வைகுண்டத்துல பரவாசுதேவனா பகவான் எந்த அளவுக்கு முழுமையான சக்தியோடும் கல்யாண குணங்களோடு இருக்கானோ அதே அளவிலான முழுமையான சக்தி ஒரு சிறிய அர்ச்சாவதார விக்கிரகத்திலையும் அடங்கியிருக்கு. ஓ, அவனோட எளிமை பெருமைய குறைப்பதில்ல அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பக்தர்களோட ஆசைக்காக இறைவன் தன் வடிவத்தையே கூட மாத்திக்குவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை நான் சொல்றேன். ஆந்திர மாநிலத்துல அஹோபிலம் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற திவ்ய தேசம் இருக்கு. ஆமா, நரசிம்மர் குடி கொண்டிருக்கிற தளம் அது. அதேதான். சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட அந்த உக்கிரமான நரசிம்மரை வழிபட அனுமன் அங்க ஒரு முறை வர்றார். ஆனா அனுமனுக்கு ராமனை கண்டால்தான் திருப்தி. அதனால அவர் அந்த நரசிம்மரை பார்த்து, எனக்கு ராமனாகவே நீங்கள் காட்சியளிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா பிரார்த்தனை செய்றார். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அந்த தீவிரமான ஆசைக்கு இணங்கி உக்கிரமான நரசிம்மர் அதே அகோபிலத்துல கையில வில்லேந்திய சாந்தமான ராமனாக தன் வடிவத்தை மாற்றி காட்சியளித்தார் அப்படிங்கிற அற்புதமான வரலாறு அங்க இருக்கு. பக்தன் எப்படி விரும்புகிறானோ அந்த வடிவத்துல முழுமையா தன்னை வெளிப்படுத்துறது தான் அர்ச்சாவதாரத்தோட சிறப்பு. அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு பக்தனுக்காக இறைவன் தன் வடிவத்தையே மாத்திக்குவான் அப்படின்னா, ராமகிருஷ்ண அவதாரங்களுக்கும் இந்த அர்ச்சாவதாரத்துக்கும் அடிப்படையில என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? ரெண்டுமே மக்களுக்காக எடுக்கப்பட்ட வடிவங்கள் தானே? இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அர்ச்சாவதாரத்தோட எல்லையற்ற கருணை உங்களுக்கு புரியும். ராம அவதாரத்திலோ இல்ல கிருஷ்ண அவதாரத்திலோ இறைவன் ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்துல இருந்தா. அதனாலதான் ராமர் கையில வில்ல ஏந்தி இருந்தார், கிருஷ்ணர் சக்கரத்தை ஏந்தி இருந்தார். ஆமா, தீயவர்களை அழிக்கணுமே. சரியா சொன்னீங்க. யாராவது தவறு செஞ்சா அவங்கள தண்டித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீதிபதியோட நிலை அது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் அனைவருமே பல குறைகள் உள்ளவர்கள். நித்தமும் அறிந்தும் அறியாமலும் எத்தனையோ தவறுகளை செய்றோம் இல்லையா? உண்மைதான். மனிதர்கள் என்றாலே தவறுகள் செய்வது இயல்புதானே. அதன்படியே இறைவன் ஒரு நீதிபதியா இருந்து நாம் ஒவ்வொருவரையும் தண்டிச்சா இந்த உலகத்துல யாருமே மிஞ்ச மாட்டார்கள். அதனாலதான் தண்டிப்பதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும் ஒரு தாயின் மனநிலையோட இறைவன் எடுத்த வடிவமே அர்ச்சாவதாரம். இந்த விக்கிரக வடிவின் தனிச்சிறப்பே அதன் எல்லையற்ற பொறுமைதான். அதாவது நம்ம தவறுகளை பொறுத்துக்கிறாரா? ஆமா, நாம இறைவனுக்கு பூஜை செய்யும்போது மந்திரங்களை தவறா உச்சரிக்கலாம், அர்ச்சனை செய்யும்போது பூக்களை கீழே சிதற விடலாம், எத்தனையோ அபச்சாரங்களை நாம கோயில்கள்ல செய்யறோம். ஆனா அர்ச்சாவதாரத்துல இருக்கிற இறைவன் அவை அனைத்தையும் புன்னகையோடு பொறுத்துக்கிறான். இந்த பொறுமையே அந்த வேத மந்திரம் கூறும் அவனது பூரணத்துவத்தின் மாபெரும் வெளிப்பாடு. தண்டனையை விட பக்தர்களின் நலனே அர்ச்சாவதாரத்தின் நோக்கம். ஆஹா, இத கேக்கும்போது கோயில்ல உள்ள சிலைய பாக்குற விதமே மாறிவிடுகிறது. ஒரு நீதிபதிய பார்க்க போறோங்கிற பயம் நீங்கி நம்ம தவறுகளை பொறுத்துக்கிற ஒரு தாய பார்க்க போறோங்கிற உணர்வு வருது. அதுதான் அர்ச்சாவதாரத்தோட வெற்றி. சரி, இப்போ நாம இந்த தேடலோட அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இந்த அர்ச்சாவதாரங்கள் சிறந்து விளங்கும் 108 திவ்ய தேசங்கள்னு சொல்றோமே, அதோட புவியியல் கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத அறிய நேரான மீங்க ஆவலா இருப்பீங்க. திவ்ய தேசங்கள்னா வெறுமனே கோயில்கள் அல்ல, அவை ஆழ்வார்களால் பாடப்பட்ட சிறப்புமிக்க தளங்கள், மங்களாசாசனம் செய்யப்பட்டவைன்னு சொல்வாங்க இல்லையா? நிச்சயமா. அந்த புவியியல் கட்டமைப்பு பத்தி ஒரு துல்லியமான கணக்க நான் நேர்களுக்கு சொல்றேன். இந்த 108 திவ்ய தேசங்கள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா சோழ நாடு. திருச்சி ஸ்ரீரங்கத்துல தொடங்கி தஞ்சாவூர் கும்பகோணம் வரை உள்ள இந்த பகுதியில தான் அதிகபட்சமாக 40 திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கு. 40 திவ்ய தேசங்களா? சோழ நாட்டுல மட்டும்? அது ஏன் அவ்வளவு அதிகமா அமைஞ்சிருக்கு? ஏன்னா சோழ நாடு காவிரி நதி பாயும் வளமான பகுதி, பல பிரம்மாண்டமான கோயில்கள் அங்க கட்டப்பட்டுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆழ்வார்கள் பலரும் அவதரித்தது இந்த பகுதியில தான். அவங்க நடந்து சென்று வழிபடக்கூடிய தூரத்துல பல கோயில்கள் இருந்ததால அங்க அதிகமான தலங்கள் பாடப்பட்டன. இரண்டாவதா பாண்டிய நாடு. மதுரையிலிருந்து தெற்கே உள்ள இந்த பகுதியில 18 திவ்ய தேசங்கள் உள்ளன. 18
பாண்டிய நாட்டுல? ஆமா. மூன்றாவதா மலைநாடு, அதாவது இன்றைய கேரளா பகுதி. இங்க 13 திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கு. கேரள கோயில் அமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. ஆமா, வட்ட வடிவ கட்டுமானமோ மர வேலைப்பாடுகளும் ஒரு அமைதியான அனுபவத்தை தரும். நான்காவதா நடுநாடு. சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் நடுல இருக்கிறதால இந்த பேர். இங்க 2 திவ்ய தேசங்கள் மட்டுமே உள்ளன. ஐந்தாவதா தொண்டை நாடு. காஞ்சிபுரம், சென்னை பகுதிகள். இங்க 22 திவ்ய தேசங்கள் உள்ளன. ஓ, காஞ்சிபுரமே ஒரு கோயில் நகரம் தானே. அப்ப 22 அங்க இருக்கு. ஆறாவது என்ன? ஆறாவதா வடநாடு, அதாவது தமிழகத்தின் எல்லைக்கு வெளியே உள்ள பகுதிகள். இங்கு 12 திவ்ய தேசங்கள் உள்ளன. திருப்பதி, அயோத்தி எல்லாம் இதுல அடங்கும். ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்மால எக்காலத்திலும் நேர்ல சென்று பார்க்கவே முடியாத பார்க்கடல் அப்படிங்கிற இடமும் இந்த 12 வடநாட்டு தலங்களுக்குள்ளதான் சேர்க்கப்பட்டுள்ளது. அது எப்படி? நேர்ல போக முடியாத பார்க்கடலை ஏன் இந்த பட்டியல சேர்த்திருக்காங்க? ஏன்னா ஆழ்வார்கள் தங்கள் ஞானக்கண்களால் பார்க்கடலில் பள்ளிக் கொண்டுள்ள இறைவனையும் நேர்ல தரிசித்து பாடியிருக்காங்க. அதனால அதுவும் திவ்ய தேச கணக்குல வந்துடுது. இறுதியாக 7ஆவதா திருநாடு, அதாவது பரம்பபதம் எனப்படும் வைகுண்டம். அது ஒரு திவ்ய தேசம். வாவ்! அப்போ 40, 18, 13, 2, 22, 12, அப்புறம் 1, மொத்தம் 108 சரியா வந்துருச்சு. ஆமா, இந்த புவியியல் கணக்கீடு எல்லாமே ஆழ்வார்களோட பக்தியின் தாக்கத்தோடு நேரடியாக தொடர்புடையது. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இது. சரி, இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர் நாளைக்கே ஒரு திவ்ய தேசத்திற்கு செல்ல முடிவு செய்யறாருன்னு வச்சுப்போம். அந்த பயணத்தை ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக மாற்ற அவர் என்னென்ன விஷயங்களை செய்ய வேணும்? அதற்கான வழிகாட்டுதல்கள் ஏதேனும் இருக்கா? நிச்சயமா இருக்கு. தொடக்க நிலை பக்தர் ஒரு திவ்ய தேசத்திற்கு செல்லும் முன் செய்ய வேண்டிய 3 எளிய ஆயத்த படிகளை குறிப்புகள்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. 1. ஸ்தல வரலாறு அறிதல். அந்த திவ்ய தேசத்தின் வரலாறு, அங்க இறைவன் எதற்காக, யாருக்காக வந்தான், அவன் திருமேனி வடிவம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நின்ற கோலமா அமர்ந்த கோலமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. 2. கோயிலின் கூறுகளை கவனித்தல். அந்த தலத்தோட புனிதம் வாய்ந்த தீர்த்தம், தல விருட்சம் எனப்படும் மரம், அப்புறம் கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் ஆகியவற்றின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும். இந்த 2 படிகளும் கோயில் அமைப்பு பத்தியது. 3வது படி என்ன? அதுதான் மிக முக்கியமானது. ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்களின் கண்ணோட்டத்தை பெறுதல். வெறும் தகவல்களாக மட்டும் பார்க்காமல், ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த இறைவனை எப்படி அனுபவித்தார்கள், எப்படி மங்களாசாசனம் செய்தார்கள் அப்படிங்கிற பார்வையை வளர்த்துக்கணும். அப்படி என்றால் இந்த வழிபாட்டின் மூலமா பக்தனோட பயணம் வெறும் பௌதிக கோயில் சுவர்களை தாண்டி வேறொரு தளத்திற்கு செல்கிறது இல்லையா? கண்டிப்பா. இதை எப்படி சொல்றது? பார்க்கடல்ல கிடைச்ச அமுதத்தை உண்டால் மற்ற இனிப்புகள் எப்படி சுவைக்காதோ, அதுபோல இந்த படிகளை பின்பற்றி இறைவனை தரிசித்தால் உலக இன்பங்களை தாண்டிய ஒரு பேரானந்தத்தை, பிளிஸ் அப்படின்னு சொல்வாங்களே, அதை நோக்கியதாக உங்க பயணம் மாறும். இன்றைய தேடல் உண்மையிலே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்களோட புவியியல் அமைப்பு தொடங்கி ஒரு குழந்தைக்காக தோற்றுப்போகும் தந்தையை போல இறைவன் எப்படி தன்னை சுருக்கிக் கொண்டு கருணையோட வர்றான் அப்படிங்கிறது வரை ரொம்ப ஆழமா பார்த்தோம். ஆமா, நேயருக்கு ஒரு இறுதி சிந்திக்க தூண்டும் கருத்தை முன்வைத்து இந்த அலசல நாம நிறைவு செய்யலாம். 108 திவ்ய தேசங்கள்ல இறுதியான திருநாடு, அதாவது வைகுண்டம் அப்படிங்கிறது நாம மரணத்திற்கு பிறகு செல்ல வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அர்ச்சாவதாரத்தின் நோக்கமே வைகுண்டத்தை இந்த பூலோகத்திற்கே கொண்டு வருவதுதான். ஓ, வைகுண்டமே இங்க வந்துடுதா? ஆமா, அதனால ஒரு பக்தன் வைகுண்டத்திற்காக மரணம் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. மேற்சொன்ன படிகளை பின்பற்றி அர்ச்சாவதாரத்தை முழுமையாக உணர்ந்தால் அவன் நிற்கும் அந்த திவ்ய தேசமே அவனுக்கு வைகுண்டமாக மாறிவிடுகிறது. எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! இத வச்சு நான் நேரான உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். கோயிலுக்கு போகும்போது நாம இறைவனை தேடி போறதா நினைக்கிறோம். ஆனா உண்மையில உங்களுக்காகவே பல 100 ஆண்டுகளா அவர் அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறார்னா, உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கறதுதானே உண்மை. யார் யாருக்காக காத்திருக்கிறார்கள்னு அடுத்த முறை நீங்க கோயிலுக்கு செல்லும்போது சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான கருத்தோட இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். Like this video, subscribe to the channel and press the bell icon. That way you'll never miss an update. Thanks for watching.